இது ஏதோ ஒரு விதத்தில் திமுகவுக்கு உதவுகிற மாதிரியே போயிட்டுருக்கு. அது நல்லதில்லை. ஒரு 10 பேரையாவது அரெஸ்ட் பண்ணி தப்பு செய்தால் இதுதான் உனக்கு நிலைமை வரும்னு சொன்னா தான். இப்போ தான் பாலியல் குற்றம் செய்கின்றவர்களை நீங்கள் தண்டிக்க தொடங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவன் ஓடி போயிருப்பான், இல்லைனா ஏதாவது ஒரு கதை பண்ணிவிட்டு ஏமாற்றிடுவீங்க. இவங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறது நடக்கணும். அது டிவிஎஸ்சி மூலமாக நடக்காது. மாநில அரசு சத்தியமாக அதில் எந்த வேலையும் செய்யாது. செந்தில் பாலாஜிலாம் இத்தனை நேரத்துக்கு தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். 30 நாள் என்ன வேலை பண்ணியிருந்துருக்கலாம், பண்ண மாட்டாங்க. ஸோ நீதிமன்றமோ அல்லது இடியோ அல்லது டைரெக்டாக கவர்னரோ இறங்கி ஏதாவது பண்ணால் தான் நடக்கும், இல்லைனா ஒன்றும் நடக்காது. வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எப்போ வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நாட்டுக்கு எதிராக போனால் நான் உங்களை தண்டிப்பேங்கிற அணுகுமுறை பிஜேபி எப்போதுமே கொண்டு வராது. ஆனால் அவர்களுடைய ஆட்டம் தொடங்கினா, அவங்க அடங்கி போயிட்டாங்கன்னா தொலையுதுன்னு விட்டுடலாம். அவங்க ஆட்டம் தொடங்கிச்சின்னு சொன்னார். இப்போ செந்தில் பாலாஜி எப்படி ஜெயிச்சார்? அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள்? அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? எந்த மனுஷனாவது ஓட்டு போடுவானா? அவர் 400 நாள் ஜெயிலில் பார்த்துருக்கான், பண்ணுற தவறெல்லாம் டிவியில் பார்த்துருக்கான். எப்படி ஓட்டு போட்டான்? காசு வாங்கிட்டு தான் போட்டிருக்கணும், வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பார்த்துட்டேன், குறித்து வச்சுருக்கேன். அமைதியாக ஓட்டு, தப்பிச்சிடுவேன்.